இந்திய வானிலை தொடர்பான தகவலுடன் இணைந்து கொள்கின்றார் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி முகமது சாலிஹின். கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களின் சில இடங்களிலும் அம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் காலை வேளையில் இலேசான மழை பெய்யக்கூடும். மத்திய சப்ரகமுக மேல் மாகாணங்களின் பல இடங்களிலும் காலி மாத்தறை மாவட்டங்களிலும் பிற்பகல் 4 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் தற்காலிகமாக பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய இழப்புகளை அல்லது சேதங்களை தவிர்த்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் புத்தளம் தொடக்கம் கொழும்பு ஊடாக காலி வரையான கரையோரத்துக்கு அப்பாலுள்ள கடல் பிரதேசங்களின் பல இடங்களில் பிற்பகல் 4 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். திருகோணமலை தொடக்கம் மட்டக்களப்பு ஊடாக பொத்திரில் வரையான கடல் பிராந்தியங்களில் காலை வேளையில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும். காற்று மணித்தியாலத்துக்கு 20 முதல் 30 கிலோமீட்டர் வேகத்தில் கிழக்கு திசையில் இருந்து அல்லது மாறுபட்ட திசைகளில் இருந்து வீசும்.